பார்க்கலாம். கருப்பு பணத்தை ஒழிக்கும் நோக்கத்தில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தார். அதற்கு பதிலாக புதிய 2000 500 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. பண மதிப்பிழப்பு மாற்றத்தால் ஏற்பட்ட அசாதாரண சூழலை அடுத்து பணத்தை மாற்ற முடியாமல் பணம் கிடைக்காமல் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அப்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் எதிர்ப்பு தெரிவித்தார். புழக்கத்தில் இருந்த 500,000 நோட்டுகளின் மதிப்பு 15.41 லட்சம் கோடி ரூபாயாகும். வங்கிகளுக்கு திரும்ப வந்த பழைய 500,000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 15.31 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. வங்கிகளில் திரும்ப வராத தொகை 10,720 கோடி ரூபாயாகும். 2016-18ஆம் ஆண்டில் வெளியான புதிய 500, 2000 மற்றும் புதிய ரூபாய் நோட்டுகள் தயாரிக்க செலவான தொகை 12,877 கோடி ரூபாயாக இருந்தது. பண மதிப்பிழப்பான தொகையை விட கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் புதிய நோட்டுகளை தயாரிக்க செலவிடப்பட்டுள்ளது. பண மதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவற்றால் கடந்த ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி தடைபட்டதாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்திருக்கிறார். கலிபோர்னியா பல்கலைக்கழக கூட்டத்தில் பேசிய அவர் 2012 முதல் 16ஆம் ஆண்டு வரையில் இந்தியா வேகமான வளர்ச்சி கண்டதாகவும் அதன் பிறகு 2 நடவடிக்கைகளால் வளர்ச்சி தடைபட்டதாகவும் கூறினார். பண மதிப்பிழப்பு நம்ம சொன்னோம். படத்தில் நீங்கள் நான் திருத்தரவா பேசி வந்தேன், அதை மெர்சல் படத்தில் வந்துருச்சுங்கிறாங்க. இங்கே பாருங்க, பண மதிப்பிழப்பு அதனால கருப்பு பணம் ஒளியில் வர்த்தகர் முடிஞ்சிட்டா, மக்கள் ஒளிஞ்சிட்டான். வரி, உலக வங்கி ஒரு அறிக்கை வெளியிடுது. உலக வங்கி இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7 விழுக்காடாக குறைந்ததற்கு காரணம் பண மதிப்பிழப்பும் இந்த வரி விதிப்பும். இதுக்கு என்ன பதில் இருக்கு? சரா நாங்கள் சொல்லிட்டோம், விட்டுட்டேன், திட்டுறீங்க. படத்தில் ஒரு வசனம் வந்துருச்சு, திட்டுறீங்க, நீக்க சொல்றீங்க. உலக வங்கிகிட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த வர்த்தக சங்கத்தின் தலைவர் விக்ரமராஜா இந்த வரி விதிப்பினால் எப்போதும் தீபாவளிக்கு 100 விழுக்காடு பட்டாசு விற்கும், இன்று 60 விழுக்காடு இழப்பு ஏற்பட்டு 40 விழுக்காடு தான் வியாபாரம் ஆயிருக்குங்கிறாரு. அவர்கிட்ட ஒரு தடவை பேச வேண்டியதானே? பேச வேண்டியதானே? என்ன உங்க திட்டம்? என்ன திட்டம்? இப்ப சௌபாக்கிய யோஜனா, அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் மோடிக்கும் புரியாது. பாருங்க, அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. தொடா தொடா நகிகே படா படா ஹே. கொஞ்ச பேரை கொண்டு பயன் இல்ல, மொத்த பேரையும் கொண்டுறணும். அதுதான் அவங்க கொள்கை தத்துவம். பண மதிப்பிழப்பு வந்தோடனே 50 நாள் பொறுங்க, நாடே எங்கேயோ போகுதுனாங்க. கடைசியா உண்மையிலே எங்கேயோ போயிடுச்சு. வளரும் நாடுகள் பட்டியலிருந்து தூக்கி விட்டேன்.